Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கொங்கு ஈஸ்வரன் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. 2021 தேர்தலில் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி 3 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதியிலையுமே உதயசூரியன் சின்னத்துல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. திருச்செங்கோடு, பெருந்துறை, சூலூர். இதுல திருச்செங்கோடுல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் வெற்றி பெற்றிருந்தார். வரக்கூடிய தேர்தலில் 5 தொகுதி வேணும் அப்படிங்கிறது கொங்கு ஈஸ்வரனுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைச்சுதான் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் கடந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2லையுமே உதயசூரியன் சின்னம், திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிட இருக்கிறது. கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 3 தொகுதியில இந்த முறை 2 தொகுதி, ஆனால் தொகுதியும் மாற்றப்பட இருப்பதா சொல்லப்படுது. ஒன்று திருச்செங்கோடு தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னும், மற்றொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளோடு பேசிவிட்டு அதற்கான தகவலை சொல்றோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய 4 கட்சிகளுடன் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில இன்றைக்கு 5வது கட்சியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடனும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல மற்ற கூட்டணி கட்சிகளோடும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்வதில் திமுக தீவிரம் கட்டி வராங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.